கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ளது கடுவனூர் கிராமம். அன்று அதிகாலையிலிருந்து ஊரே தூங்காமல் விழித்து கிடந்தது. அந்த வீட்டிலிருந்த பீரோ உடைக்கப்பட்டு வீடே அலங்கோலமாய் காட்சியளித்தது. யாராலும் அந்த சம்பவத்தை நம்ப முடியவில்லை. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் 200 சவரன் தங்க நகைகள் இந்த வீட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வீட்டிலிருந்தவர்களை கட்டி போட்டுவிட்டு இந்த பயங்கரத்தை கொள்ளையர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு துணிகர கொள்ளையை இந்த ஊர் இதற்கு முன் பார்த்ததில்லை. கடுவனூரை சேர்ந்தவர் கேசரிவர்மன். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளார்கள். துபாயில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கேசரிவர்மன் வேலை செய்து வந்திருக்கிறார். அதோடு மனைவி மற்றும் பிள்ளைகளோடு அவர் துபாயிலேயே செட்டில் ஆகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தனது 2வது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன் கேசரிவர்மன் குடும்பத்தோடு ஊருக்கு வந்திருக்கிறார். வரும் 7ஆம் தேதி அன்று விழா நடத்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவத்திற்கு முந்தைய நாள் கேசரிவர்மன் பாஸ்போர்ட்டை ரினிவல் செய்வதற்காக மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சென்னைக்கு சென்றிருக்கிறார். அன்றிரவு கேசரிவர்மனின் தந்தை முனியன், தாய் பொன்னம்மாள் மட்டுமே வீட்டில் இருந்துள்ளார்கள். அதிகாலை 3 மணியளவில் ஒரு மர்ம கும்பல் பின்பக்க கதவை உடைத்துக் கொண்டு வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறது. முனியனையும் பொன்னம்மாளையும் கட்டி போட்ட அந்த கும்பல் பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டி நகைகள் எங்கே என கேட்டிருக்கிறது. பிறகு பீரோவை உடைத்து அதிலிருந்த 200 சவரன் நகைகளை திருடிவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. நானும் என் மனைவி தான் வீட்டில் இருந்தோம். மனைவி உள்ளே இருந்தால் நான் நடையில் இருந்தேன். அப்போ ஐயோ என்னை காப்பாற்றுன்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படி பார்த்தா நம்ம அம்மா என் சம்சாரம் தான் கத்துதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏஞ்ச உடனே கதவை உடச்சிக்கிட்டு அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளி அடித்தான். அதுதான் அதுக்கு பிற்பாடு ஒருத்தனை ஒவ்வொரு ரூமாக கதவை திறந்து என்னென்ன இருக்குதோ எடுத்துக்கிட்டான். நாங்கள் போகிற வரைக்கும் எங்கேயாவது வெளியில் சொன்னால் உங்களை கொலை பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு தலைக்கணி வச்சு எங்கள் வீட்டில் அனுப்பிச்சுட்டா என்னை அடிச்சு விட்டாங்க. கொள்ளையர்கள் சென்ற பிறகு முனியன் மகன் கேசரிவர்மனுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகுதான் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் முனியனிடமும் பொன்னம்மாளிடமும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். 4 to 5 பேர் வரை இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. கேசரிவர்மனின் வீட்டுக்கு பின்புறம் உள்ள காலி இடத்தின் வழியே சிறிது தூரம் நடந்து சென்றால் ஹைவேஸை அடைந்து விடலாம். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கொள்ளை கும்பல் திட்டமிட்டு கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. கேசரிவர்மன் ஊருக்கு வந்த தகவலையும் அவர் பாஸ்போர்ட் ரினிவல் செய்ய வெளியூர் சென்றதையும் நன்கு அறிந்த கும்பல்தான் கைவரிசை காட்டியிருக்க வேண்டும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதனால் கேசரிவர்மனுக்கு நெருக்கமான உறவினர்கள், உள்ளூர்காரர்கள் என பலரிடமும் போலீசார் விசாரிக்க திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் தான் எங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணணும். நம்பியிருக்கேன், முழு நம்பிக்கையோடு இருக்கேன், பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். எப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்கும். என்னோட 20 வருஷம் உழைப்புது. ஸோ வீட்டில் எது ஃபங்க்ஷன் அதுக்காக வச்சுருக்கேன். திங்கக்கிழமை இருக்குது. அதுக்காக தான் மெயினாக நான் வந்தது. அதுக்காக தான் நகையை லாக்கர்லேருந்தும் எடுத்தேன். நான் இல்லைன்னா எடுக்க மாட்டோம், அது அங்கே தான் இருக்கும் எப்பயுமே. இப்போ 4 நாள் தானே யூஸ் பண்ண போகிறோன்றதால எடுத்தோம். அதை வீட்டுக்குள் புகுந்து முதியவர்களை கட்டி போட்டு நடந்த துணிகர கொள்ளை சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.